ஹலோ ஆல். நம்ம ஆல்ரெடி ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னா என்ன சொல்றது, இந்த இது பிட்காயினை பத்தி வீடியோ, பிட்காயின் கோல்டு பிளஸ் நாஸ்டாக் மூலமே வீடியோ போட்டிருந்தேன். அதோட அனலைசிஸ் நான் வந்து பண்ணும்போது, பிட்காயின் அனலைஸ் பண்ணும்போது வந்து நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஆக்சுவலி இங்க இருந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு வந்துருச்சு. வீக்லி இதை தொட்டுருச்சு. ஓகேவா? இது வந்து ஒரு ட்ரெண்ட், வீக்லியில ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. வீக்லியோட ரேஞ்சை வந்து டச் பண்ணிடுச்சு. என்னதான் டச் பண்ணிட்டு திரும்ப பை ஆகிற மாதிரி காட்டுச்சு. இன்னும் கிட்டத்தட்ட 2 வாரமா பை மேல போற மாதிரி காட்டுச்சு. நான் அப்பயே சொல்லியிருந்தேன், இது வந்து திரும்ப வந்து நிச்சயமா வந்து கீழே வந்து திரும்ப ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போ அதே தான் கரெக்டா நடந்துட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையும் வந்து நான் டே சாட்ல அனலைஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் காட்டுறேன் அது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா இப்படி இருந்தது. சரியா? நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா, இது வரைக்கும் ஃபார்ம் ஆயிருந்தது. ஓகேவா? இப்படி இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க இருந்தது. நான் இப்போ இங்க என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல வரும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, என்னதான் வந்து இது ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணாலும், என்னதான் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணாலும், இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் படி வந்து இப்படி வந்துட்டு இப்படி டச் ஆகிட்டு திரும்ப இப்படி மேலே தான் போகணும். இருந்தாலும் இங்க இருக்க லிக்விடிட்டிஸ், இங்க கண்டிப்பா வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இப்படி வந்து ஒரு இடத்துல ட்ரெண்ட் வந்து திரும்புது அப்படின்னா நிச்சயமா வந்து பை பண்ணியிருப்பாங்க. இங்க பை பண்ணியிருப்பாங்க, பிளஸ் இங்க பை பண்ணியிருப்பாங்க. எப்பெல்லாம் ஒரு டிப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் பை பண்ணுவாங்க. இங்க கண்டிப்பா மேல போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வந்தாலுமே இது கண்டிப்பா மேலதான் போகும். ஆனா வந்து இங்க இருக்க லிக்விடிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணாம இது பண்ணாம இது வந்து மேல போகாது, சார்ட் வந்து மேல போகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, ஒரு சார்ட் உருவாகிறதுக்கான அடிப்படையே என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, அக்கமுலேஷன் பண்ணணும். அக்கமுலேஷன் அப்படின்னா நம்ம இப்ப வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ட்ரேட் அப்படின்ற மொத்த கான்செப்டுமே வந்து ஒரு ரீட்ரேல் ட்ரேடருக்காக உருவாக்கப்பட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அது வந்து நம்மளை லிக்விடிட்டியா யூஸ் பண்ணி ஒரு பெரிய பேங்க்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சம்பாதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து ஒரு ட்ரேடிங் அப்படின்றது. ட்ரேடிங்ன்றது வந்து யார் வேணாலும் வாங்க வந்து பணம் சம்பாதிச்சுட்டு போங்க அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. பட் அதுக்காக வந்து இதுல பணம் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னா முடியும். எப்ப அப்படின்னா, நீங்க வந்து அவங்க இன்ஸ்டிடியூஷன் எந்த பக்கம் ட்ரேட் பண்றாங்களோ அவங்க கூடயே சேர்ந்து போகும்போது நீங்க எதை சம்பாதிக்க முடியும். ஓகேவா? அதுக்கு முதல்ல நீங்க வந்து அவங்களோட லிக்விடிட்டியா நீங்க வந்து இறையா மாறிடக்கூடாது. அவங்க வந்து இறை தேடிட்டு இருக்காங்க. அந்த இறை தேடுற இதுல வந்து நீங்க இறையாயிட்டீங்க அப்படின்னா நீங்க மேல போகும்போது அவங்க கூட போறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. உங்ககிட்ட காசு இருக்காது. சரியா? ஸோ அதுதான் அடிப்படை. இதுல வந்து புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து மார்க்கெட் வந்து கீழே வரும். நான் சொல்லியிருந்த மாதிரி இதை அக்குமுலேஷன் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து சும்மா ஏதோ தாறுமாறா மேலே கீழே போக முடியாம ஓட்ட மாதிரி தெரியும். இது என்ன, இது பேர் என்னன்னா அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. இங்க கொஞ்சம் வாங்குவாங்க, இங்க கொஞ்சம் வாங்குவாங்க, இங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுவாங்க, திரும்ப கீழே கொண்டு வந்து இங்க வாங்குவாங்க, இங்க வாங்குவாங்க, இங்க வாங்குவாங்க. இவங்க வாங்கி முடிச்ச பிறகு அடுத்து என்ன பண்ணுவாங்க, மேனிப்புலேஷன் நடக்கும். அக்கமுலேஷன் முடிச்ச பிறகு மேனிப்புலேஷன். மேனிப்புலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்ம இப்ப மேல அவங்களும் வாங்கிட்டாங்க, அவங்க இங்க ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க, நம்மளும் இங்க வாங்குவோம். ரீட்ரேட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓ நீ மட்டும் தான் வாங்குவியா, நானும் வாங்குவேன், என்கிட்டயும் காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருப்பாங்க. வாங்கி வச்சுட்டு கீழே ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. அடுத்து இன்னொரு டிப் வருதா, ஓகே இங்கேயும் வாங்கு, இங்க மிஸ் பண்ணவங்களும் இங்க வாங்குவாங்க, இங்க வாங்கினவங்களும் சரி இங்கே கொஞ்சம் வாங்குவோம் அப்படின்னு ஆவரேஜ் பண்ணி இங்க வாங்குவாங்க. இங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, ரீட்டைல் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாமும் தெரியும், எல்லா ஜாதகமும் நீ எங்க வாங்குவ எங்க வெயிட் பண்றதே உருவாக்குறதே அவங்க தான். ஏன்னா இந்த இந்த மூமெண்ட்ஸ் வந்து உருவாக்குறதே அவங்க தான். நான் இங்க உருவாக்குனா நீங்க வாங்குவேன்னு எனக்கு தெரியும், நான் இங்க வாங்கினா இங்க செல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சரி நீ வாங்கி வச்சுட்டு நீ கொஞ்ச நேரத்துக்கு நீ என்ஜாய் பண்ணிட்டு நீ ப்ராஃபிட் வர போறதா நினைச்சிட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு நான் எடுத்துட்டு நான் பாட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்றத அவங்க பிளான் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. இதான் காலங்களும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இங்க இருக்கிற லிக்விடிட்டி எல்லாம் ஃபர்ஸ்ட் மேனிபுலேஷன் பண்ணி இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவாங்க. சடனா ஒரு டிராப் ஓவர் கேண்டில் இறங்கி இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு இந்த இங்க எடுக்கிற லிக்விடிட்டி தான் வந்து இவங்க அடுத்த ஜோனுக்கு மேல போறதுக்கான ஒரு பெட்ரோல். ஓகேவா? ஒரு வண்டி இருக்கு, வண்டி என்னதான் இருந்தாலும் வண்டிக்கு பெட்ரோல் எதுன்னா இங்க இருக்கிற இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுக்கணும். எடுத்தாதான் வந்து அவங்களுக்கு அந்த பெட்ரோலை எடுத்துக்கிட்டு இந்த மூமெண்ட் வந்து அவ்வளவு ஃபாஸ்டா மேல போகும். ஸோ இவங்களுக்கு தேவையான அளவு எடுக்கிற வரைக்கும் இவங்க வந்து இப்படியே தான் அரைச்சிட்டு இருப்பாங்க. இப்படிமா அரைச்சிட்டு மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே கொண்டு போயிட்டு அரைச்சிட்டு தான் இருப்பாங்க. எப்போ வந்து நீங்களா வந்து ஒண்ணு நீங்க என்னதான் கான்பிடென்டா இங்க பை ஆகணும் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல உங்களுக்கு பை ஆக போகுது தெரியும். ஆனா அந்த பை ஆகிறதுக்குள்ள நீங்க உங்க பொறுமை சோதிச்சு கிட்டத்தட்ட இதுக்கு கீழே திரும்ப கொண்டு வந்து இந்த வரைக்கும் வந்து சம்டைம் இதையும் எடுத்துட்டு
இல்லை இது மேலேயே போய் பொறுமையா மேலே போற மாதிரி, திரும்ப கீழே வர மாதிரி, திரும்ப மேலே போற மாதிரி, இப்படி இப்படி காட்டி நீங்க கிட்டத்தட்ட ஒண்ணு வெறுத்துட்டு விட்டு அதை விட்டு வெளியாடுவீங்க, இல்ல வந்து உங்க ஸ்டாப்ல ஹிட் ஆயிடும். அதுக்கப்புறம் அது ஜாலியா அது பாட்டுக்கு போகும். ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 5000 பாயிண்ட் 6000 பாயிண்ட் மேல போயிட்டு இருக்கும். நீங்க ஒரு 1,00,000 போன பிறகு நினைப்பீங்க, சே இந்த இடத்துல நம்ம வாங்கி வச்சிருந்தோம், அப்படியே விட்டுருந்தா கூட இன்னைக்கு ஒன்றும் பண்ண விட்டுருந்தா கூட இன்னைக்கு அது ப்ராஃபிட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இது திரும்ப 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 மார்க்கெட்ல நடக்குது. அவங்களும் வந்து டிஃப்ரெண்டா வந்து இந்த மேனிபுலேஷன்ல மட்டும் தான் சீக்ரெட் வேற கிடையாது. ஸ்ட்ரக்சர் எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இது ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு ரீச் ஆயிடுச்சு, 2 எனக்கு வந்துருச்சு, இது இங்க இருந்து மேலதான் போகுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 3 மாசம் 1 மாசம் ட்ரேடிங்கை பத்தி கத்து கொடுத்தா ஒரு 10 நாள் ஒரு அறிவாளியா இருந்தா கிட்டத்தட்ட 2 நாள்ல கூட இதை பண்ணிட முடியும். ஆனா இந்த இடத்துக்குள்ள நடக்கக்கூடிய ப்ராசஸ எப்படி வந்து ஒரு எமோஷனா ஹேண்டில் பண்றது, இதுல எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்றது அப்படின்றது மட்டும்தான் வந்து இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சமமே. சரியா, அதாவது ஒரு என்ட்ரியை வந்து எங்க எடுக்கணும், எங்க வெளியாகணும், எப்ப எடுக்கணும், எப்ப எடுக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரியா, அதை பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். அதாவது ஒரு இதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். எந்த டைம் ஃப்ரேம்ல உள்ள இறங்கணும், எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணணும், எந்த நேரத்துல ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி போன இது வந்து நம்ம என்ட்ரி வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த என்ட்ரியில வேற என்னென்ன டீடைல்ஸ் வந்து இன்னும் டீப்பா வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். சரியா, சரி இப்போ வந்து கரண்டா வந்து சார்ட் வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்கு. ஓகே, பிட்காயின்ல கிட்டத்தட்ட சப்போர்ட் ரேஞ்சில் இருக்கு, நல்ல சப்போர்ட் எடுத்துருச்சு. திரும்ப வந்து நல்லா மேலே போக வேண்டியது, மேலே கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி இது இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாயிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு இந்த கேண்டில் உருவானதுலேருந்து இப்படி மேலே போயிருக்கணும். திரும்ப மேபி ஒரு இது வந்துட்டு திரும்ப இப்படி மேலே போகணும். இதுதான் நடக்க வேண்டியது சப்போஸ் அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணியிருந்தா. பட் இங்கேயே உடைச்சிருச்சு. ஸோ இங்கே உடச்சிருச்சுன்னா இது மீனிங் என்ன அப்படின்னா இங்கே லிக்விடிட்டி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மேபி இந்த இடத்தோட லிக்விடிட்டி எடுத்துட்டு வரலாம். அது இங்கே வந்து அவங்க அதிக லிக்விடிட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயும் வந்து இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் வந்து நேராக ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சரியா, ஸோ அது எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம ஒரு லெவலாக ஒரு இதாக அனலைஸ் பண்ணி கீழே போகும். சரியா, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீக்லியோட ட்ரெண்ட் கிட்ட இருக்கு, ப்ளஸ் வந்து இது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரெண்டாவது இங்கே இருக்க இது இந்த இடத்துல வரும்போது ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. இது ஏன் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பை ரேஞ்ச், ஏதாவது ஹையர் லோ இங்கேருந்து ஃபார்ம் பண்ணி இங்கே ஒரு ஹையர் லோ உருவாச்சு, திரும்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஹையர் லோ இங்கே உருவாச்சு. இதுலேருந்து மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு அடுத்த ஒரு சைக்கிளில் ஃபுல்லாக பண்ணிட்டு இந்த சைக்கிள் வந்து கிட்டத்தட்ட இங்கே முடிச்சுட்டு இப்படியே மேலே போயிருக்கணும். பட் வந்து இந்த இடத்துக்கு போகல. ஆனால் இந்த பழைய ஹையர் லோ வரைக்கும் வந்துருச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு மார்க்கெட் வந்து எப்போதுமே வந்து இந்த ஹையர் லோ வரைக்கும் பழைய ஹையர் லோ உடைக்காம கீழே போகாம இது வரைக்கும் கூட வரலாம். இது வரைக்கும் கூட வந்துட்டு போனாலும் இது வந்து ஸ்டில் வேலிட் தான், இது வந்து ஸ்டில் பை தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நமக்கு என்னன்னா பழைய ஹையர் லோ வரைக்கும் வந்திருக்கு, ஆனால் ஹையர் லோவை உடைக்கல. சரியா, ஸோ இன்னும் வந்து இது ஸ்டில் தான். எப்போ இது உடச்சி கீழே வந்துருச்சோ இது வந்து திரும்ப வந்து இந்த பெரிய வீக்லி ட்ரெண்ட்லேயே வந்து இது செல்லா மாறிடும். சரியா, இப்போதைக்கு இது செல்லா மாறல, பையோட லாஸ்ட் ஹையர் லோ வரைக்கும் வந்திருக்கு. இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக வந்தோடனே ஆட்டோமேட்டிக் ரிஜெக்ட் ஆகி மேலே போயிருக்கு. சரியா, ஓகே, இப்போ நம்ம ஜூம் பண்ணி கிட்ட போயிடுவோம். நமக்கு இது படி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான சப்போர்ட் ரேஞ்சு வந்துருச்சு, கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு, இங்கே விக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு செல் கேண்டில், இங்கே டோஜி கேண்டில், திரும்ப பை. எல்லா விதமான செட்டப்பும் கரெக்டாக இருக்கு. ஓகேவா, ஒரு பை செட்டப்பும் அழகாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, மார்க்கெட்டுக்கு ஒன்லி ஸ்ட்ரக்சர் மட்டும் போதுமா? அவங்க வந்து இன்னும் வந்து ஆர்டர்ஸை வந்து நிறைய பிளேஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய 1,25,000 வந்து மேலே போயிட்டு திரும்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 85,000 80,000 கிட்ட வந்திருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட், ஒரு 45,000 50,000 பாயிண்ட் கிட்ட கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ வந்து இவ்வளோ பெரிய இறக்கத்துல கண்டிப்பா வந்து மிகப்பெரிய பர்ச்சேஸ் வந்து நிறைய நடக்கும். ஏன்னா பிட்காயின் வந்து ஃபியூச்சர்ல வந்து மேலே போக அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துக்கு நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸே வந்து பை பண்ணுவாங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துல இப்போ வந்து நான் வந்து 10 பில்லியன் வச்சிருக்கேன், 100 பில்லியன் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் 100 பில்லியன் ஒரே இடத்துல பை பண்ண முடியுமானா கிடையாது, முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு ஈக்குவலான செல்லர்ஸ் வந்து இதுல வேணும். எனக்கு ஈக்குவலான நான் பை பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஈக்குவலான செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்ல வேணும். அந்த ஒரே காரணத்துக்காக ரீட்டைல் ட்ரேடர்ஸை வந்து அவங்க ட்ரேட் பண்ண விட்டுட்டு இருக்காங்க. சரியா, அவங்க வந்து உங்களுக்கு தியாகம் பண்றதுக்காகலாம் வந்து உங்களை உள்ள விடல, அவங்க வந்து அவங்க என்டர் ஆகிறதுக்கு நீங்க வந்து வேணும்.
ஒரு பை நடக்கிறதுக்கு ஒரு செல்லு நடக்கணும், இங்க ஒரு செல்லு நடந்தா ஆகணும், சரியா? அது நடந்தாதான் அந்த பை வந்து நடக்கும். அதனால இப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட இதை வந்து அதிகப்படுத்துறாங்க, அவங்களோட அக்குமுலேஷனை அதிகப்படுத்துறாங்க. அவங்க வந்து பை பண்றாங்க. அது நல்ல பிரைஸா இருக்கு, நல்ல பிரைஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா பை பண்றாங்க. இந்த பை வந்து இந்த ஸ்ட்ரக்சர் படி இப்ப இது வந்து ஒரு ரீசனபிளான ஸ்ட்ரக்சர். இது வந்து இந்த இடத்துல கரெக்டா இங்க இருந்து மேல போகலாம் அப்படின்றதுக்காக இது மேல போயிடுமா அப்படின்னா கிடையாது. இது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் படி பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரக்சரா இங்க நடக்கிற மாதிரி தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிற வரைக்கும் அவங்க இங்கேயே இருப்பாங்க. அவங்களோட ஆர்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அது டைரக்டா மேல போயிட்டே இருக்கும், சரியா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக மிக உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா இதுதான். இதுல வந்து நம்ம வந்து இது வந்து நான் என்ன சொல்றது, ஒரு விஷயம் நடந்த பிறகு நம்ம 1000 கதைகள் அதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். நேற்று வந்து இதனாலதான் வந்து இங்க நடந்தது, இதனாலதான் வந்து அவங்க இப்படி பேசினாங்க, இதனாலதான் வந்து இங்க போச்சு, இப்படி இப்படின்னு நம்ம 1000 கதைகள் 1000 விதமா கதைகள் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா உண்மையா அவங்க நடக்கிறது என்ன அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இங்க ஒரு ஸ்டாண்டர்டா கிடையாது. நம்ம நம்ம ஒண்ணு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு சப்போர்ட் வருது, இது வந்து எதிர்பார்க்கலாம், இங்க ஒரு மேல போகும், நம்ம எதிர்பார்க்கலாம், அவ்வளவுதான். ஆனா இங்க இருந்து மேல போயிடுமா அப்படின்னா கன்ஃபார்ம் மேல போய் தான் ஆகணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா இப்ப இந்த ட்ரேட் இப்போ நமக்கு இருக்க ஒரு ரீட்டைல் ட்ரேட் இருக்கக்கூடிய நாலேஜ் அப்படின்றது யார் கொடுத்தது? இந்த பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன் ட்ரேட் பண்றவங்களோ இல்ல அதுல இருந்து வெளியில வந்தவங்களோ ஒரு பேங்க்ஸ் தான் வந்து இது மேல போகும், இது கீழே வரும், இப்படிதான் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணும்னு கத்து கொடுத்ததே அவங்க தான். கத்து கொடுத்தவனே அவனை வந்து ஜெயிக்கிறதுக்கு என்னைக்காவது விடுவானா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த நான் ஒரு 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 குரு வந்து உங்களுக்கு கத்து கொடுக்குறாரு. அந்த கத்து கொடுத்துட்டு நீங்களே அவரை போய் அடிக்கிறது அளவுக்கு அவர் வந்து அவ்வளவு வீக்னஸா இருந்துட்டாருன்னா அவர் அந்த குருவே கிடையாது. எப்போதுமே கத்து கொடுக்குறவன் உங்களை விட 16 அடி மேல இருப்பான், ஒரு 8 அடி மேல இருப்பான். அதனாலதான் வந்து உங்களை வந்து தேவைப்படும் போது ட்ராப்பாவும் மாத்திப்பாங்க. அதே சமயத்துல உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக அந்த ஸ்ட்ரக்சர் படி பாத்தீங்கன்னா ஏதோ இடத்துல அந்த ஸ்ட்ரக்சர் நடக்கும். இங்க இருந்து மேல போனாலும் இப்ப இங்க இருந்து மேல போனாலும் உங்களாட்டி இதுக்கு ஒரு கதை சொல்ல முடியும், என்னாடி ஒரு கதை சொல்ல முடியும் உங்களுக்கு, சரியா? மார்க்கெட் இங்க வரல, சரியா? இங்க இருந்து மேல போயிடுச்சு. இங்க இருந்து மேல போனாலும் என்னாட்டி உங்களுக்கு ஒரு அதுக்கான ரீசன் சொல்ல முடியும். இங்க இருந்து மேல போனாலும் அதுக்கான ரீசன் சொல்ல முடியும். இங்க இருந்து போனாலும் அதுக்கான ரீசன் சொல்ல முடியும், சரியா? ரீசன்றது எல்லாராலையும் உருவாக்க முடியும், நடந்த பிறகு எல்லாராலையும் உருவாக்க முடியும். ஆனா இப்ப நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இது எங்க இருந்து வேணாலும் மேல போலாம், இங்க இருந்து மேல போலாம், இல்ல இங்க இருந்து மேல போலாம், இல்ல இப்படியே நேராவும் மேல போலாம். நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம கையில இருக்க ஒரே விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல என்ன இருக்கோ அதை நம்ம பண்ணுவோம். என்ன நம்ம கையில இருக்கிறது? ஒரு விஷயம் நம்ம கேபிட்டல் நம்ம கையில இருக்கு. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் இந்த ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா இது எனக்கு தப்பா போனா இவ்வளவுதான் என்னாடி தப்பா போகும், இதுக்கு மேல எனக்கு தப்பா போக நான் அலோவ் பண்ண மாட்டேன். இதுக்குள்ள வந்தா ஓகே, இந்த இடத்துக்கு என்ட்ரி வந்தா நான் எடுக்கிறேன், இந்த இடத்துல இருந்து இவ்வளவு கீழே போனா அது வரைக்கும் நான் ஓகே, அதுக்கு மேல போச்சுன்னா எனக்கு அந்த ட்ரேட் தேவையில்லை அப்படின்றதுல தெளிவா இருந்தீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றதுல தெளிவா இருந்தீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு நீங்க சர்வை பண்ண முடியும். இல்ல இந்த ட்ரேடு வந்து பெரிய ட்ரேடு, நான் இங்க எடுத்தே ஆவேன், எப்படியாவது எடுத்துதான் ஆவேன், இதை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு நீங்க ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அவங்க இன்னும் வந்து ஒரு 60 வரைக்கும் கீழே கொண்டு போயிட்டு கூட அவங்களாட்டி மேல வர முடியும். ஏன்னா பக்கத்துல வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ் ஒன்று இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரீட்ரேஸ் ஒன்று. இங்க பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட எத்தனை ஒரு டெய்லி சார்ட்ல வந்து எத்தனை வாட்டி 1 2 3 6 7 வாட்டி இந்த இடம் வந்து ஒரு ரீட்ரேஸ் ஒன்று ஆக்ட் ஆயிருக்கு. திரும்ப இங்க வந்தாலும் இதாயிருக்கு. திரும்ப இந்த பிரைஸ் மேபி இங்க கூட போயிட்டு இங்க இருக்கிற பழைய ஆர்டர்ஸை எடுத்துட்டு கூட மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்போதுமே நம்ம கண்ணுக்கு நம்ம பாக்குற ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு இது இப்படிதான் நடக்கணும், இது இப்படிதான் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம என்னைக்கும் 100% கான்பிடென்டா வந்து எல்லா மணியும் ஒரே இடத்துல போட்டு நான் இந்த இதை பிடிச்சேன் இதை விடவே மாட்டேன் நம்ம நினைக்க கூடாது. நம்ம பண்ண வேண்டியது நம்ம கண்ட்ரோல் இருக்க அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டிக்கு இவ்வளவுதான் முடியும், இந்த கெப்பாசிட்டிக்குள்ள நான் வந்ததுன்னா நான் ஒரு ட்ரேட் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இல்லைன்னா அது போட்டும், ஜஸ்ட் அலோவ் பண்ணுங்க. நாளைக்கே மார்க்கெட் இங்கே தான் இருக்கும், அடுத்த வருஷமும் இங்கே தான் இருக்கும். நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு நம்ம கையில இருக்க ஒரே ஒரு விதைன்னு வச்சுக்கலாம், ஒரு ஆப்பிள் விதை நம்ம கையில இருக்கு. ஒரு ஆப்பிள் மரத்தோட ஒரே ஒரு விதை தான் கையில இருக்கு. நம்ம பண்ண வேண்டியது அந்த விதையை வந்து நல்லபடியா விதைச்சிட்டு அந்த மரமாக விட்டு அந்த மரத்துல இருந்து நிறைய ஆப்பிள்கள் உருவாக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது நிறைய ஆப்பிளை திரும்ப கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் நீங்க அந்த ஒரு 2 ஆப்பிளை வீணாக்கி பார்க்கலாம், 2 ஆப்பிளை சோதனை பண்ணி பார்க்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அந்த விதை மாதிரி நம்ம கையில இருக்க காசு நம்ம கேபிட்டல் ஒரு வாட்டி நீங்க ஒரு கேபிட்டல் இழந்துட்டீங்க அப்படின்னா அதை திரும்ப உருவாக்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு சாதனை ஒரு $500 $1000 நீங்க ஒரு வாட்டி வச்சு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அதை ஒரு வாட்டி இழக்கிறது ஒரு நாள்ல ஒரு செகண்ட்ல இழந்துட்டு போயிடலாம். ஆனா அந்த $1000 உருவாக்குறது அந்த திரும்ப அந்த அமௌண்ட்டை வந்து ட்ரேட் பண்றதுக்கு கொண்டுட்டு வர்றதுன்றது உங்க செலவுகள்லாம் தாண்டி அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்களோ தெரியும். நான் அதை அனுபவபூர்வமா
ஏகப்பட்ட டைம் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். நான் அந்த ஒரு ட்ரேடுக்கு தேவையான மணியை வந்து சாப்பாடு கூட இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி எல்லாத்தையும் சேர்ப்பேன். ஒரு வாரத்துல அந்த மணி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஏன்னா இங்க வந்து என்னன்னா எனக்கு பிரச்சனை என்னன்னா இங்க ஸ்ட்ரக்சர் தெரியாம இல்ல. ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல வந்தா வெளியே போகணும், இந்த இடத்துல மேல போகணும், இந்த இடத்துல மேல போகணும், எல்லாமே தெரியும். ஆனா என்ன பிரச்சனைனா இந்த எமோஷன். நான் எடுத்தது முடிவு சரியா இருக்கணும், நான் எடுத்தது கண்டிப்பா மேல இங்க இருந்து போயாகணும் அப்படின்ற என்னைக்கு வந்து நம்ம வந்து நாம எண்ணத்துக்கு மார்க்கெட்டை திருப்ப நினைக்கிறோமோ அங்கதான் நம்மளோட ஃபெயிலியரோட முதல் விஷயம் வந்து ஆரம்பிக்கிறது எங்கன்னா அங்கதான். இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நினைச்சது சரியா இருக்கலாம், மார்க்கெட்டை அதை உருவாக்கலாம். ஆனா நீங்க நினைச்சது மட்டுமே தான் நடக்கணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ட்ரேடிங் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த ட்ரேடிங் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கோ உங்களுக்கோ இங்க வந்து மேல போய்க்கல அது அது இயற்கையா அது அது நடக்குது. அதை மூவ் பண்றவங்க அதை நடத்துறாங்க, அது நகருது, அவ்வளவுதான். இங்க வந்து நம்மளை வந்து அதை டார்கெட் பண்றதுக்கோ நம்மளை அழிக்கணும்னு நினைச்சு அது பண்றது கிடையாது. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு திமிங்கலை வந்து வேட்டையாடுறதை பார்த்துருப்பீங்க. ஒரு திமிங்கல் வந்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வேகமா வரும், வேகமா வந்து நிறைய மீன் கூட்டம் இருக்க இடத்துக்கு போகும். என்ன பண்ணும், அந்த மீன் கூட்டத்துக்கு இடையில வந்து பூந்து போகும். பூந்து இப்படி ஒரு சில நேரங்களில் வந்து 2 திமிங்கலம் 3 திமிங்கலம் வந்து கூட்டமா கூட வேட்டையாடும். அது உணவு வேணும், டன் கணக்கில் சாப்பிடணும். என்ன பண்ணும், வேகமா வரும், வந்துட்டு கூட்டத்துல பூந்து போகும். திரும்ப இன்னொரு திமிங்கலம் இங்கிருந்து ஒரு கூட்டத்துல பூந்து போகும். இந்த மீன் கூட்டம்லாம் என்ன பண்ணும், பதட்டமாயிடும். பதட்டமாயிட்டு எங்க என்ன பண்றதுனே தெரியாம என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இந்த திமிங்கலம் வந்து அந்த மீன் கூட்டங்களுக்கு தெரியாம என்ன பண்ணும், அப்படியே ஒரு ரவுண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த இதுக்குள்ளேயே வந்து அதுங்க சுத்த அளவுக்கு சுத்த வைக்கும். அதுங்க குழப்பத்துல என்ன பண்ணும், கூட்டம் கூட்டமா ஒரே விதமா முட்டுலா சுத்திட்டே இருக்கும். சின்ன சின்ன மீன் கூட்டங்கள்லாம் அப்படி சுத்த ஆரம்பிக்கும், ரவுண்டா குத்த ஆரம்பிக்கும். திமிங்கலம் என்ன பண்ணும், இங்க இங்க அப்படியே 2 ரவுண்ட் பண்ணி அழகா வந்து அப்படியே ஒரே வாயில எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அழகா போயிட்டே வந்துடும். சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டே வந்துடும். நீங்க அதை யூஸ் பண்றது என்னன்னா இந்த சின்ன மீன்களோட குழப்பத்தை தான் வந்து அதை இதுவா யூஸ் பண்ணுது. அதோட இறைய இது பண்றதுக்கான வழியா என்ன யூஸ் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து குழப்பிட்டு போயிடும். ஒரு கூட்டத்துல வந்து இது பண்ணி அந்த மீன்களோட இதை வந்து ஒன்று சேர்த்துரும். அதுக்கு ஜாலியா பொறுமையா நீந்துட்டு இருக்கும், எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக்கி ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். ஒரே ஒரு கூட்டமா அது பயம் வந்தோன்னு என்ன பண்ணும், ஒரே கூட்டமா ஒரே இடத்துல சேர்ந்துரும், இங்கேயே சுத்திட்டு இருக்கும். இது அழகா வந்து சாப்பிட்டுட்டு அழகா போயிட்டே இருக்கும். சரியா? இதே போலதான் இங்க வந்து நம்மளோட என்ன இது நம்மளோட எமோஷனால ஏற்படக்கூடிய குழப்பமும் பயமும் தான் வந்து நம்ம நமக்கு ஸ்ட்ரக்சரே தெரிஞ்சாலும் நம்மளாட்டி வந்து ஒரு அந்த ட்ரேடு மேல போற வரைக்கும் நம்மளாட்டி வெயிட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்றது புரியாம இருக்கிறது, இன்னொன்னு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சாலும் அது அதோட இதை முடிச்சுட்டு அந்த மேனிபுலேஷனை முடிச்சுட்டு மேல போற வரைக்கும் நம்மளாட்டி வெயிட் பண்ண முடியாம பொறுமை இல்லாம இருக்கிறது. நம்ம பார்த்துட்டு இந்த ட்ரேட் பார்த்துட்டே இருப்போம், ஒரு நாள் பார்ப்போம், 2 நாள் பார்ப்போம், என்னடா எனக்கு ட்ரேட் நடக்கவே இல்லை, இன்னும் கிடைக்கவே இல்லை, நம்ம இன்னும் சம்பாதிக்கவே இல்லையே, காசை வச்சுட்டே உட்காந்துருக்கும். இந்த ஃபீல் எல்லாருக்கும் வரும். ஒரு $500 இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த $500 ஒரு வாட்டி போட்டிங்க அப்படின்னா அது லாஸ் ஆகுறது. சப்போஸ் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு $20 $30 போயிடும். ஆனா அந்த $20 ஐயா இப்போ நம்ம $500 கொண்டு வந்தோம், $20 போயிடுச்சு, $20 சம்பாதிக்கணுமே, நம்ம விட்டதுனாச்சும் சம்பாதிக்கணும்னு நினைக்குவோம். அதுக்கு ஒரு ட்ரேட் பார்த்தோம்னா கிடைக்கவே கிடைக்காது. அப்ப என்ன பண்ணுவோம், சும்மா உட்காந்து இருக்கிறது மனசு இல்லாம சரி ஓகே இங்க இருந்து இது மேல போற மாதிரி இருக்கு, இங்க பை பண்ணோடனே வாங்குவோம். அது என்ன பண்ணும், நம்ம வாங்கினோடனே திரும்ப கீழே வரும். கீழே வந்துட்டு நம்ம எஸ்ல ஹிட் பண்ணிட்டு திரும்ப அப்படி பொறுமையா மேலே போவோம், திரும்ப கீழே வர மாதிரி வந்துட்டு திரும்ப மேலே போவோம். இப்படிதான் வந்து நம்ம பொறுமை இல்லாம ஒரு ஒரு சரியான இடத்துல என்ட்ரி எடுக்காம நம்மளோட உட்கார்ந்து இருக்க முடியாம ஏதாவது பண்ணி ஆகணுன்ற இதுல வந்து ஏதாவது சம்பாதிக்கணுமே அப்படின்ற ஒரு விரக்தியிலையும் வறுமை வருத்தத்திலையும் நம்ம வந்து பண்ணும்போது நம்ம மனநிலை தான் வந்து நமக்கு எதிரியா மாறும். ஓகேவா? அங்க வந்து நீங்க சரியான ட்ரேட் எடுத்தாலுமே ஒண்ணு அது போற வரைக்கும் முன்னாடி வெயிட் பண்ண முடியாது, இல்ல அது எஸ்எல் ஹிட் பண்றதுக்குள்ள நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களை ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேல போகும். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து மனநிலையை தெளிவா வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ரக்சர், நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன், என்னோட சொந்த ஸ்ட்ரக்சர் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதே போல உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கிக்கோங்க. இந்த டைம் ஃப்ரேம்ல இவ்வளவு அனலைஸ் பண்ணுவேன். இப்போ 4 ஹவர்ல நான் அதை மார்க் பண்றேன், 30 மினிட்ஸ்ல இந்த இடத்துக்கிட்ட ரிட்டர்ன் வரும்போது அப்படி வந்துச்சுன்னா நான் எடுப்பேன், இல்லைன்னா எனக்கு ட்ரேட் இல்லை. தட்ஸ் ஆல், சிம்பிள். அதாவது இங்க என்ன சொல்றதுன்னா மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றது கிடையாது, எனக்கு கண்ட்ரோலுக்குள்ள இருக்க விஷயங்கள் நடந்தா அதுக்கு எல்லாமே சரியா இருந்தா என்னோட ஸ்ட்ராட்டஜி படி எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, அந்த எல்லாம் கிடைச்சா செட் ஆச்சுன்னா அப்படி ஒரு என்ட்ரி கிடைச்சுன்னா எடுக்கிறேன், இல்லைன்னா எனக்கு என்ட்ரி இல்லை, ஜஸ்ட் நான் வேடிக்கை பார்க்குறேன், நான் அடுத்த என்ட்ரி வரை வெயிட் பண்றேன். சிம்பிள். இந்த விஷயம் என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் வந்து உங்களாட்டி ஒரு கன்சிஸ்டன்டான வெற்றின்றத பாக்குறதுக்கான ஒரு சரியான ரேஞ்சுக்கு நீங்க அப்பதான் வந்திருக்கீங்க. அதே போல இன்னொரு விஷயம் நான் போன வீடியோ சொல்லி தெளிவா சொல்லியிருப்பேன், உங்களோட வெறும் வந்து நீங்க சம்பாதிக்கிற வெற்றியை மட்டுமே வச்சு அதை மட்டுமே வந்து இப்போ நீங்க ஒரு டெமோல ட்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், டெமோல வந்து ஒரு $1000 போட்டு ட்ரேட் பண்ணுவீங்க,
ஒரு திடீர்னு ஒரு $500 வரும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் வரும். $1000 போட்டு ஒரே நாள் $500 எடுத்துட்டேன். அப்போ நான் ஒரு $500 போட்டு ரியல் ட்ரேட்ல வந்து ஒரு $50 எடுக்க முடியாதா? தாராளமா எடுக்கலாமே அப்படின்னு வரும். ஆனா வந்து இதோட கான்செப்டே வந்து டோட்டலா வேற. ஏன்னா இங்க வந்து நம்ம ரியல் மணில ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட எமோஷன் வந்து ஒரு ஒரு பிப்ஸுக்கும் நம்ம வந்து நாங்க எகிரி எகிரி குதிக்கும். நம்மளோட எமோஷன் வந்து மேல போய் கீழே போய் மேல போய் கீழே வரும். பிகினருக்கு வந்து அவ்வளோ எமோஷன் நடக்குங்க. ஒரு ஒரு என்ட்ரில ஒரு பிப்ஸ் மேல ஏறி கீழே ஏறி மைனஸ்ல ஒரு $2 மைனஸ்ல காட்டும் போதே வந்து அவ்வளோ விதமான உணர்வுகள் வந்து அந்த என்ன சொல்றது மூளையோட சமிக்கைகள் வந்து எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். அங்க டெமோ அக்கௌண்ட்ல ஒரு 200 வெள்ளி 300 வெள்ளி 1000 வெள்ளி கீழே போனா கூட உங்களுக்கு வந்து பெரிய ஃபீலிங்கே இருக்காது. ஆனா ரியல் ட்ரேட் வரும்போது ஒரே $1 கீழே போனாலே உங்களோட ஹார்ட் வந்து வேகமா துடிக்க ஆரம்பிச்சிடும். அதை நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டெமோவும் இது வந்து டோட்டலி வேற. டெமோ வந்து உங்களுக்கு வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் ஒழிஞ்சு அதுல பணம் சம்பாதிக்கிறனால நான் இதுல பணம் சம்பாதிச்சிட முடியும் அப்படின்ற தாட்ல வந்தீங்க அப்படின்னா முத அடிப்படையே தப்பாயிடும். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இது வந்து என்ன சொல்றதுன்னா இது வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. மேபி இது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இது ஒரு சப்போர்ட் இருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. மேபி இந்த சப்போர்ட்டுக்கு வந்தா பிரைஸ் மேல போகலாம், நான் இங்க எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அப்படி இல்ல இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா மேபி இந்த சப்போர்ட்டுக்கு வந்தா இங்க இருந்து மேல போகலாம்னு எதிர்பார்க்கலாம். அவ்வளவுதான். அப்படி இதுவும் உடைச்சிச்சுன்னா அடுத்த சப்போர்ட். தட்ஸ் ஆல். இங்க நம்ம பண்ண வேண்டியது இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரு சின்ன ட்ரை பிளஸ் ஒரு டைட் ஸ்டாப் லாஸ். இதுக்குள்ள வந்ததுன்னா எனக்கு என்ட்ரி கிடைச்சதுன்னா ஓகே, இல்லைன்னா எனக்கு போட்டோம், வேணாம், முடிஞ்சு போச்சு. அதே போல இன்னொரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது, ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அக்குமுலேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்களா, அக்குமுலேஷன் பண்ணிட்டு அது மேல போற மாதிரி கொண்டு போயிட்டு திடீர்னு கீழே கொண்டு வந்து இங்க இருக்க எக்ஸ்ட்ரா இந்த லிக்விடிட்டி, இது பேர் தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க போட்ட ஆர்டர்ஸ் இல்லாம இதுல வாங்கி எஸ்எல் வச்சிருக்கவங்க ஆர்டர்ஸ், இங்க செல் பண்ணிருக்க ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு இதான் அவங்களோட சாப்பாடு, இதான் அவங்களோட ஃபியூல், இதை எடுத்துட்டு அவங்க போக வேண்டிய டைரக்ஷனுக்கு மேல போயிட்டு அடுத்து போயிட்டு விற்கிறதுக்கு போவாங்க, மேல போவாங்க. இங்க இருந்து எழுதுறாங்களா, எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இந்த இடத்துல விற்பாங்க, பழைய இடத்துல விற்பாங்க. இங்க இடத்துல போயிட்டு இந்த வரைக்கும் போயிட்டு இங்க வித்துருவாங்க. வித்துட்டு ஒரு அது வரைக்கும் ஒரு பாதி இது கரெக்ஷன் நடக்கும். திரும்ப இங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இங்க வாங்குவாங்க. திரும்ப அப்படி போற மாதிரி மேல போகும். இங்க ரீட்டைல் ட்ரேட்ஸ் என்டர் ஆவாங்க. திரும்ப கீழே வந்து இவங்களோட என்ட்ரன்ஸ் லைட்டா இது பண்ணிட்டு லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப அப்படியே மேல போகும். இப்படிதான் வந்து ஒரு மார்க்கெட் சைக்கிள் வந்து தொடர்ந்து உருவாயிட்டே இருக்கு. மேல கீழே இதுவே நடந்துட்டு இருக்கு. இது வந்து இந்த மாதிரி மேல போறத இம்பல்ஸ் மூவ்னும், இது திரும்பி வரத கரெக்ஷன் மூவ்னு சொல்லுவாங்க. ஒரு 50% வரும். அதாவது லாஸ்ட் ஹைக்கு வரைக்கும் இங்க வரைக்கும் வந்துட்டு எப்படி திரும்ப மேல போகும்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து திரும்ப திரும்ப அப்படியே நடந்துட்டு இருக்கு, மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும். சரியா? இப்போ நம்ம பண்ண வேண்டியது, முதல்ல இவங்க அக்குமுலேஷன் பண்றாங்க, அடுத்து வந்து மேனிபுலேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் நோக்கி போவாங்க. இந்த மூவ் கிடைக்கும் போது தான் வந்து நம்ம மேல இது கூட ஃபாலோ பண்ணி மேல போகணும். ஸோ இந்த மூவ் நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நான் வந்து வெயிட் பண்ணி பண்ணல, நான் வந்து ஸ்கேல்பிங் தான் பண்றேன். நான் வந்து ஒரு நாளைக்கு எனக்கு வந்து எந்த ட்ரேட் கிடைச்சாலும் ஒரு நாளைக்கு நான் ஒரு 6 மணி நேரம் ஒரு சார்ட் பார்க்க முடியும். அதுக்குள்ள ஏதாவது ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் கிடைச்சதுன்னா நான் எடுப்பேன். எனக்கு இதை பத்தி கவலை இல்லை அப்படின்னா அதுக்கு நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஸ்கால்பிங் பண்ணணும்னா என்ன பண்ணுங்க, ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு 2 சார்ட் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்க, ஒரு 2 சார்ட் எடுத்துக்கோங்க. ரெண்டு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம். ஓகே, இப்போ நான் வந்து சரி, ஓகே, இந்த இடத்த பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து ஸ்கேல்பிங் எடுக்கிறது அப்படின்னா சிம்பிளா வந்து என்ன பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி ஒன்று நீங்க ஒரு சார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ 4 ஹவர்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கான லோவர் டைம் ஃப்ரேம் நான் பார்க்க வேண்டியது 30 மினிட்ஸ். ஓகேவா? 4 ஹவர்ல நான் ஸ்கேல்பிங் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு நான் பார்க்க வேண்டியது 30 மினிட்ஸ்.
நம்ம ஸ்ட்ரக்சர் அனலைஸுக்கு நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது இதுதான் யூஸ் பண்ணுவேன். சரி, எனக்கு 4 ஹவர்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் 1 ஹவர் ட்ரேட்ல 1 ஹவர் சார்ட்ல ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா 1 ஹவருக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஓகே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் 15 மினிட்ஸ்க்கு வரும்போது கொஞ்சம் தெளிவாக, கொஞ்சம் என்ட்ரி வந்து கொஞ்சம் தெளிவாக கிடைக்கும். 5 மினிட்ஸை விட தெளிவாக கிடைக்கும். இருந்தாலும் 5 மினிட்ஸ் ப்ளஸ் வந்து 15 மினிட்ஸ் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஓரளவுக்கு இந்த ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 ஹவர் எடுத்தீங்க அப்படின்னா, 1 ஹவர் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் 1 ஹவர் சார்ட்ல இருக்கேன். சரியா? இப்போ நான் வந்து 1 ஹவர் சார்ட்ல இருக்கேன். இப்போ லாஸ்ட் 1 ஹவரா எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பாருங்க, ட்ரெண்ட்ல எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இது வந்து ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா கீழே போயிட்டு இருக்கு, செல் ஆயிட்டு இருக்கு. சரியா? கீழே வந்து செல்லுல வந்துட்டு இருக்கு. அழகா வந்து ஒரு திரும்ப ஹை ஃபார்ம் பண்ணுது, திரும்ப கீழே வருது, திரும்ப ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுது, திரும்ப கீழே வருது. இந்த இடத்துக்கிட்ட என்ன நடக்குது அப்படின்னா இங்கேருந்து வந்து திரும்ப கொஞ்சம் மேலே போற மாதிரி காட்டுது. இந்த இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி பாத்தீங்கன்னா கீழே போகணும், ஆனா கீழே போகாம இங்கேயே திரும்புற மாதிரி காட்டுது. சரியா? இது கொஞ்சம் கீழே போற மாதிரி காட்டுது, ஆனா இங்க இந்த ஹையை தாண்டி போகல. ஓகே, ரெண்டு கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம் இதுல. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சார்ட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா 2 விஷயம் இது நடக்கணும். ஒன்று வந்து அழகா ஒரு லோவர் லோ ஃபார்ம் பண்ணிட்டே வரணும். அதே போல இந்த லோவர் கையை தாண்டக்கூடாது. சரியா? லோவர் லோ ஃபார்ம் பண்ணணும், இந்த லோவர் கையை தாண்டக்கூடாது. இது லோவர் கை, இது லோவர் லோன்னு சொல்லுவாங்க. இது திரும்ப ஃபார்ம் பண்ணணும், இந்த லோவர் லோவோட திரும்ப கீழே போயிட்டு நியூ லோவர் லோ ஃபார்ம் பண்ணணும். அதே போல லோவர் கையை வந்து உடைக்கக்கூடாது. ஆனா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் கீழே வந்திருக்கு. இந்த இடத்துக்கிட்ட வந்து மூவ்மெண்ட் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ வந்து இங்க ஏதோ சம்திங் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி காட்டுது. இது பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் கீழே வந்துட்டு இருக்கு, ட்ரெண்ட் திடீர்னு வந்து இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணாம இதுல ஏதோ அப்நார்மலா வந்து இங்கே நின்றுட்டு இது ஈக்குவலா எடுத்துட்டு திரும்ப மேலே போற மாதிரி காட்டுது, இந்த ஹையை உடைக்க போற மாதிரி காட்டுது. இது பேர் தான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா செல்லுல இருந்து பையோ இல்ல பைல இருந்து செல்லோ மாற போகுதுன்னு அர்த்தம். அப்படி இதுக்கான அறிகுறி காட்டுது. ஸோ அடுத்த கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூம் பண்ணிட்டு, ஓகேவா, இந்த ஹையை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இந்த ஹையை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த ஹையை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா இது வந்து டோட்டலா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? இந்த ஹையை உடைச்சு மேலே போகுது அப்படின்னா டோட்டலா வந்து இது பை ட்ரெண்டுக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம். பட் இந்த ட்ரெண்ட் இந்த ஹையை உடைக்கிற வரைக்கும் இங்க வரைக்கும் மேலே போனாலுமே இது வந்து செல் ஆகல வாய்ப்பு இருக்கு. சரியா? அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது மேலே போய் இந்த இடத்துக்கு போற வரைக்குமே மேலே போனாலும் இது வந்து ஸ்டில் வந்து செல்லு தான். எப்ப இதை உடைச்சிட்டு மேலே போகுதோ அப்பதான் வந்து பையா மாறும். ஓகேவா? இப்போ நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது ஒரு நீங்க ஸ்கல்பிங் பண்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஜோனா மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களோட பை, இதுதான் உங்களுக்கு செல். இதுக்குள்ளதான் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க. சரியா? இந்த இடத்துக்குள்ளதான் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க. ஓகேவா? அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதுல வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதுல வந்து அதாவது ஒரு இப்ப இங்க இருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு மேல போயிருக்கு. இங்க ஏதாவது இன்ஸ்டியூஷன் கேண்டில் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இன்ஸ்டியூஷன் கேண்டில் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இதுல ஒரே ஒரு கேண்டில் இருக்கு. இந்த கேண்டில் இது நல்ல பெரிய கேண்டில் உருவாயிருக்கு. அதே போல இந்த பெரிய கேண்டில் இந்த எந்த விக்குமே வைக்கல, இங்க மேலே கீழே எந்த விக்குமே வைக்கல. ஸோ இந்த இருக்க ஆர்டர்ஸ் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த இடத்துல இருக்க ஆர்டர்ஸ் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேவா? சப்போஸ் இது கீழே போனாலும் இது இந்த இடத்துக்கிட்ட வந்து ரிட்டர்ன் ஆகலாம், இல்ல வந்து மேலே போனாலுமே இங்க இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு மேலே போகலாம் அப்படின்றது நமக்கு தெரியுது. அடுத்து வந்து இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரியா? வேற என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த ஜோனை வந்து மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போற ஜோனை மார்க் பண்ணிட்டோம். ட்ரெண்ட் வந்து என்னத்துல இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓவராலா வந்து செல்லு தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு திரும்ப வரும்போது இந்த பழைய ஹைக் வரும்போது இங்க செல் ஆகுற மாதிரி ஒரு சிக்னல் காட்டுது. ஸோ ரெண்டாவது ஃபர்ஸ்ட் செல்லு ட்ரெண்ட் செல்லுல இருக்கு. ரெண்டாவது இங்க நம்ம சிக்னல் காட்டுறது இந்த இடத்துக்கிட்டே செல் ஆகுற மாதிரி காட்டுது. பிளஸ் இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆர்டர் பிளாக் நம்ம கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல சப்போஸ் இந்த இடத்த வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு. மூணாவது கன்ஃபர்மேஷன், 3 கன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அடுத்து வந்து ஒரு என்ட்ரி ஆகும்போது இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து அழகா ஒரு டோஜி கண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க வந்து செல் ஆயிருக்கு. ஸோ இது மூணையும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 4வது கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது, நமக்கு வந்து செல் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது.
ஸோ 4 கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துட்டோம். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து 1 ஹவர் சார்ட்டா, 1 ஹவர் சார்ட்ல அதாவது 1 ஹவர் சார்ட்ல லாஸ்டா உருவான ஒரு ஒரு கேண்டில் வந்து இது. இந்த கேண்டில் வந்து லாஸ்டா உருவாயிருக்கு. இந்த கேண்டிலோட இந்த கேண்டிலோட இந்த லாஸ்டா உருவாயிருக்க கேண்டிலோட ஹையை உடைச்சிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ வந்து இதுவும் என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணுது, இந்த கேண்டில் உடைச்சிட்டு கீழே கண்டிப்பா செல்லு தான் நடக்குது. இந்த லாஸ்ட் 1 ஹவர் ஃபார்ம் ஆன கேண்டிலுக்கு கீழே தான் வந்து கேண்டிலே ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ வந்து இது கண்டிப்பா இன்னொரு செல் ட்ரெண்டை 4வது கன்ஃபர்மேஷனை இது கன்ஃபார்ம் பண்ணுது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரியா? இதை வந்து நம்ம இப்போ நீங்க 1 ஹவர்ல பண்றீங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு செல் என்ட்ரியை ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வந்து இங்க வந்து என்ட்ரி எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், இதோட ப்ராஃபிட் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம இது டார்கெட் வந்து இது வரைக்கும் வச்சுப்போம். சரியா? நம்மளோட இதை வந்து இங்க போட்டுருவோம், எஸ்எல் வந்து இங்க போட்டுருவோம். சரியா? இப்போ 1 ஹவர்ல ட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி என்னத்துல போயிட்டு 15 மினிட்ஸ்ல போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். 15 மினிட்ஸ்ல போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ 15 மினிட்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸ்ல என்ன நடக்குது, அங்கேயும் வந்து செல்லுக்கான இதுதான் காட்டுது. கரெக்டா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு, திரும்ப மேலே போயிட்டு கீழே வருது. சரியா? நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வாட்டி மேலே இது வந்து திரும்பணும் அப்படின்னா, இங்கே ஸ்டெல் ஆகணும் அப்படின்னா, நம்ம பிரேக்கர் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லியிருப்பேன். ஒரு வாட்டி வந்து மார்க்கெட் கீழே வரணும், திரும்ப வந்து இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப ஒரு வாட்டி மேலே போயிட்டு இங்கே ஸ்ட்ரக்சரை லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஸ்ட்ரக்சர் படி ஏதாவது என்ட்ரி கிடைக்குதான் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்திருக்கு, மேலே போயிடுச்சு, திரும்ப இங்கேருந்து கீழே வந்திருக்கு, திரும்ப மேலே போயிட்டு இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து பிரேக் அவுட். ஓகேவா? இந்த இடம் பிரேக் அவுட். பிரேக் அவுட் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு வாட்டினா இன்னொரு வாட்டி மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துச்சுனாலும் இதுவும் பாசிபிள். இது வந்து மேலே போயிட்டும் வரலாம், இல்லை இங்கேருந்து போகலாம். மோஸ்ட்லி வந்து இது மேலே போயிட்டு திரும்ப ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப கீழே வரும். இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறது இன்னும் சிறப்பானது. சரி பார்ப்போம், நம்ம ஆல்ரெடி என்ட்ரி எடுத்துருக்கோம், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து அடுத்து வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, கரெக்டாக ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்த்தபடி கிட்டத்தட்ட நம்மளோட ரேஞ்சு கிட்ட வந்துருச்சு. ஓகே, நம்மளோட கரெக்டா இது வந்து டச் ஆயிடுச்சு, நம்மளோட ஜோன் வந்து டச் ஆயிடுச்சு. நம்ம வந்து ப்ராஃபிட். ஓகேவா? இப்படிதான் வந்து ஒரு ட்ரேடை வந்து அனலைஸ் பண்றது, இப்படிதான் பண்ணணும். ஸ்கால்பிங் பண்றீங்க அப்படின்னா 3 விஷயம் கன்ஃபார்ம் பண்ணணும். 4 விஷயம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணணும். ட்ரெண்ட் எந்த ட்ரெண்ட்ல இருக்கு கண்டுபிடிச்சோம். அந்த ட்ரெண்டுக்கு இப்போ இங்க நடக்கிற ட்ரெண்ட் வந்து திரும்ப உருவாகுது. இப்போ ஓவரால் ட்ரெண்ட் செல்லுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1 ஹவர்லயும் நமக்கு செல்ல என்ட்ரி ஆகுது. ஸோ இந்த ஓவரால் ட்ரெண்ட் கூட இது நமக்கு கிடைக்கும் போது இது வந்து இன்னும் நமக்கு பிளஸ். நம்ம ட்ரெண்டுக்கு எதிராக போகாம ஓவரால் ட்ரெண்ட் கூட போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஓவரால் ட்ரெண்ட் செல்லா இருக்கும்போது நான் பை பண்ணக்கூடாதா, செல் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னா அப்படி அர்த்தம் கிடையாது. இதுல நீங்க செல்லு ஓவரால் ட்ரெண்ட் செல்லு இருக்கும்போது நீங்க செல்லு நடக்கும்போது என்ன உங்களுக்கு பிளஸ் நடக்கும் அப்படின்னா, ஒரு பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து செல் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கீழே வர்றது நல்லா வேகமா வரும், மேலே போறது பாதி தான் வரும், கரெக்ஷன் ஆகும், மேலே போறது கொஞ்சம் தான் மேலே போகும். திரும்ப கீழே வரும்போது நல்லா எவ்வளவு தூரம், இது வந்து இது லிமிட்டே கிடையாது. இந்த லிமிட் வந்து இதுக்கு 50%, மிஞ்சி போனா 70% தான் போகும். கரெக்ஷன் மூவ் வந்து லிமிட்டடு. பட் கீழே போற லிமிட்டட் இந்த மூவ், இந்த இம்பல்ஸ் மூவ் வந்து அன்லிமிட்டடா போகும். எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. அதனாலதான் சொல்றது, எப்போதுமே ஒரு ட்ரெண்ட் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட்டோட ரேஷியோ வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? அதுக்காக தான் வந்து நம்ம ட்ரெண்ட் கூட ட்ரேட் பண்றது. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து வந்து லோவர் டைம் ஃப்ரேம்லயும் போயிட்டு அதே டைம், இப்போ அதே ஒரு 1 ஹவர்ல வந்து நமக்கு செல் என்ட்ரி கிடைக்குதுன்னா செல் என்ட்ரி எடுத்துட்டோம். 3வது விஷயம்,
அந்த செல் அண்டில் கிடைக்கக்கூடிய கேண்டில்ஸை வந்து பார்க்கணும். இப்போ நம்ம 1 hour 15 minutes வச்சு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 1 hourல போயிட்டு என்ன கேண்டில்ஸ் உருவாகுது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இதை வந்து மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துல என்னென்ன கேண்டில் உருவாகலாம் அப்படின்னா, ஒன்று வந்து மாதிரி ஈவினிங் ஸ்டார் கேண்டில் உருவாகலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வரைக்கும் நல்லா விக் வச்சுட்டு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி உருவாகும். இப்போ செல்லில் வந்து இன்வெர்டட் ஹேமர் மாதிரி உருவாகும். சின்ன இது வரும், விக் வந்து பெருசாக இருக்கும், பாடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஹைல வந்து போயிட்டு இங்கே உருவாகுது அப்படின்னா என்னன்னா, இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே இருக்கிற செல் ஆர்டர் நிறைய செல்லர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க, ரிஜெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுல வந்து இன்னொரு கேண்டில் என்ன ஆகுனா என்கல்ஃபிங் கேண்டில் உருவாகலாம். இது மாதிரி ஒரு கேண்டில் வந்து இப்போ வந்து மேல பை ட்ரெண்ட், இது வந்து பை கேண்டில், செல் கேண்டில் வந்து இது அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணிடும். ஓகேவா? அந்த செல் கேண்டில் வந்து இது பெருசா இதாகிடும். இது மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலும் இது வந்து செல் ஆக போகுதுன்னு அர்த்தம். மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துல 4 கேண்டில் வந்து உருவாகும். ஒன்று வந்து நான் சொல்ற மாதிரி டோஜ் என்கல்ஃபிங் கேண்டில் உருவாகும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஈவினிங் ஸ்டார் கேண்டில் உருவாகும். அப்படி இல்லைன்னா ஒரு டோஜி உருவாகும். இங்க பை நடக்கும், இங்க செல்லு உருவாகும். ஆமா, இது இது நடக்கும். இல்லை அப்படின்னா ஒரு நல்ல பெரிய விக் வச்சுட்டு ஒரு சின்ன பாடி வச்சு ஒரு கேண்டில் உருவாகும். மோஸ்ட்லி இந்த 4 விதமான கேண்டில் வந்து இந்த இடத்துல உருவாச்சு அப்படின்னாலே, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாலே நீங்க வந்து தாராளமா செல் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம். சரியா? அது பேர் தான் கேண்டில் கன்ஃபர்மேஷன். ஓகேவா? ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நம்ம ட்ரேட் பண்ண போற ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இது வந்து கீழே போச்சு அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி போச்சுன்னா எது வரைக்கும் ஃபர்ஸ்ட் போகலாம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்து இது வந்து ஏன் வந்து இந்த இடத்த நான் வந்து மார்க் பண்ண அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து இங்க இந்த இடம் வந்து லாஸ்ட் லோவர் ஹை ஆக்ட் ஆயிருக்கு. சரியா? இது வந்து கீழே வரும்போது இந்த இடம் வந்து ஒரு லாஸ்ட் லோவர் ஹை ஆக்ட் ஆயிருக்கு. இந்த இடம் வரைக்கும் வரும்ன்றது ஒரு கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது கன்ஃபர்மேஷன், இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஒரு பெரிய வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டல் மாதிரி ஒன்று நடுவில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்டர்ஸை வந்து வேற எதுவுமே எடுக்கவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விக் வச்சு இங்க கீழே வந்து மேல வந்து கீழே கேண்டெல்லாம் எடுத்துட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து இங்க இருந்து விக் வச்சு எதுவுமே எடுக்கல. ஸோ இந்த இடம் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. இந்த ஜோன் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. ஸோ இந்த ஜோனுக்கு வந்து கண்டிப்பா ப்ரைஸ் வந்து கீழே வரும் அப்படின்றது நம்மளோட அடுத்த கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 5 கன்ஃபர்மேஷன் இருக்கனால தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் எடுத்திருக்கோம். ஸோ இங்க வரைக்கும் கூட போகலாம், போகாமன்னு சொல்லல. பட் நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ப்ராஃபிட். ஓகே, இந்த இடம் கன்ஃபார்ம் வரும்னு தெரியும். ஸோ நம்ம வந்து ஸ்கால்பிங் பண்ணும்போது இதை எடுத்துக்கிட்டாலே போதும். ஏன்னா இந்த இடத்துக்கு வரதுக்கு நமக்கு இன்னும் ஒரு நாள் ஃபுல் ஆகிடும், இல்லை சம்திங் இங்கேருந்து மேலே வந்துட்டு திரும்ப மேலே கூட இது போயிடலாம். ஸோ எப்போதுமே ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஸ்கால்பிங் பண்றீங்க அப்படின்னா இதை எடுத்துக்கிறதே பெட்டர். எனக்கு தெரிஞ்சு போதுமானது. ஒரு ரீசெண்டான வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு 1.5 இல்லை 1.7க்கு மேல ஒரு 2க்கு மேல ஸ்கால்பிங் மாட்டீங்கன்னா நீங்க அவ்வளவுதான் கிடைக்கும். ஸ்கால்பிங்ல வந்து நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஒரு நார்மலான ட்ரேட் பண்றீங்க, இன்ட்ராடே ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா 1:2 இல்லை 1:3க்கு மேல பண்றது ரொம்ப நல்லது. பட் ஸ்கால்பிங்ல வந்து நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஸோ வந்து 1:1.5 1.76 ஓகே தான், எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். அட்லீஸ்ட் 1:1க்கு கம்மியாக இல்லாம பண்றது ரொம்ப நல்லது. இது மாதிரி தான் பார்த்து ட்ரேட் எடுக்கணும். சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம லைவ் சார்ட்டுக்கு வருவோம். ஓகே, சரியா? நம்ம வந்து ஸ்கால்பிங் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம சார்ட்டுக்கு போவோம். நம்ம நார்மலாக இன்ட்ராடே ட்ரேட் எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு போவோம். இப்போ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னா, நமக்கு தெரியும் இந்த இடத்துக்கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து நமக்கு மேலே போகுமா அப்படின்றது நம்ம கவனிக்கணும். இங்கே ஏதாவது என்ட்ரி கிடைக்குமா அப்படி பார்க்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு டைம் ஃப்ரேமா நம்ம கீழே போயிட்டு நம்ம என்னன்னு பார்ப்போம். சரியா? இப்போ வந்து இங்க ஃபார்ம் ஆகிட்டு இருக்க கேண்டில்ஸ்லாம் பாருங்க. இந்த இடத்துக்கிட்ட இது ஒரு சப்போர்ட் ஜோனு. பட் இந்த இடத்துக்கிட்ட உருவாயிருக்க கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு செல்லர்ஸ் வந்து அதிகமாக இது பண்றாங்க. செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டுட்டு வராங்க. இங்கேயும் செல்லர்ஸ் வந்து நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக கீழே கொண்டுட்டு வராங்க. பட் இங்க வரும்போது கொஞ்சம் இது அந்த இடத்துல விக் வச்சு கொஞ்சம் திரும்ப இந்த இடத்துல வரும்போது ரிஜெக்ட் ஆகி மேலே போச்சு. ஸோ இங்க வந்து பையர்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் பையர்ஸை விட செல்லர்ஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி கீழே கொண்டுட்டு வராங்க. ஸோ மேபி இங்க கேண்டில் வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆகுறதுனால, இந்த பாடி வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா செல் வந்து ஓவர் கண்ட்ரோலா இருக்காங்கன்னு அர்த்தம். பட் வந்து என்னதான் இங்க செல்லர்ஸ் புஷ் பண்ணாலும் இந்த கேண்டில் வந்து விக் மட்டும் வச்சு ஃபார்ம் ஆகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா பையர்ஸோட அழுத்தமும் இங்க அதிகமா இருக்கு. ஸோ எப்போ வேணாலும் பையர்ஸ் வந்து இதை டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த அர்த்தம். இதுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன அப்படின்னா, செல்லர்ஸ் தான் புஷ் பண்ணிட்டு வராங்க, இருந்தாலும் பையர்ஸ் எந்த டைம் வேணாலும் இங்க இருந்து டேக் ஓவர் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றத காட்டுது. சரியா? இதுதான் வந்து கேண்டில்ஸை வந்து நம்ம கவனிக்கிற விஷயம். கேண்டில் சொல்ற கதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சரியா? கேண்டில்ஸை பத்தி உங்களுக்கு பேர்லாம் தெரியனாலும் பரவாயில்ல, கேண்டில்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே போதும், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்து வந்து நம்ம இதை வந்துட்டு ஒரு ஜோனை மார்க் பண்ணி வச்சுப்போம். இது லாஸ்ட் லோவர் கையை. ஓகேவா?
சரி, மார்க் பண்ணி வச்சிட்டோம். அடுத்து 4 ஹவர்ல போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 4 ஹவர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் படி இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக்கான இது காட்டியிருக்கு. இங்கேயே வந்து பை திரும்பின மாதிரி காட்டியிருக்கு. நிறைய பேர் இங்கேயே பை என்ன சொல்றது என்ட்ரு ஆயிருப்பாங்க. அப்படி நல்லா மேலே போற மாதிரி மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே வந்துருச்சு. இப்போ இந்த பைக்கு போட்டிருந்த ஸ்டாப் லாஸை இங்க வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஓகேவா, இது வந்து இது பேர் தான் வந்து இப்போதைக்கு நமக்கு கரண்டா வந்து மேனிபுலேஷன் நடந்துருச்சு, அதாவது லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு. சரியா, லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு. ஆனா இங்க உருவாயிருக்கு கண்ணில பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஸ்ட்ராங்கான ஜோன். ஓகேவா, இது ஃபுல் பாடி வந்து ஸ்ட்ராங்கா உருவாயிருக்கு. ஓகேவா, இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி இன்ஸ்டியூஷன் கேண்டில் உருவாகும் போது நம்ம இன்னொரு டாக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இந்த கேண்டிலோட ஹையும் லோவும் மார்க் பண்ணிக்கலாம். சரியா, இந்த கேண்டிலோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிப்போம். இது வந்து எல்லா ஜோனுக்கும் செட் ஆகாது. இன்ஸ்டியூஷன் கேண்டில் உருவாயிருந்தா மட்டும் இது செட் ஆகும். என்ன ட்ரை பண்ணி பாருங்க. நார்மல் இதுல வந்து கேண்டில்ஸ் வந்து இந்த இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சரியா, இப்போ வந்து உருவாயிருக்கு. ஓகேவா, இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்மளோட சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா, இதை விட்டு கீழே போச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆயிடணும். இங்க பக்கத்துலேயே எஸ்எல் போட்டுருங்க. இதை தாண்டி கீழே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஸ்டில் கீழே மேபி கீழே போகுதுன்னு அர்த்தம். இல்லை இதை உடைக்காம இதுக்குள்ளேயே மேலே போகுது அப்படின்னா அடுத்த டார்கெட் இது வரைக்கும் போகலாம் அப்படின்றது அர்த்தம். சரியா, 4 ஹவர்ல நம்ம ஒரு கேண்டில் செலக்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்டியூஷன் கேண்டில், ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. அதே போல இங்க இருக்கிற லிக்விடிட்டியும் கிரியேட் பண்ணிடுச்சு. லாஸ்டா இருக்க ஸ்டாப் லாஸையும் இங்க ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இது லிக்விடிட்டியும் கிரியேட் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் கேண்டில் ஃபார்மா இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ்ஃபுல் கேண்டில் திரும்ப அதே ஃபோர்ஸ்ல திரும்ப வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் மேலே போகுது. அப்படின்னால இந்த இடத்த வந்து நம்ம பை பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா, ஒரு பை ட்ரெண்டா எடுப்போம். ஓகே, இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்டா உருவான 4 ஹவர் கேண்டில் வந்து நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிட்டு திரும்ப செல் ஆகிற மாதிரி காட்டுது. ஸோ வந்து இதை வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். இது வந்து டார்கெட் வந்து இந்த இந்த இது வந்து எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இந்த இது வந்து மேலே போச்சு அப்படின்னா எது வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேலே போகலாம் அப்படின்னா 88,000 வரைக்கும் கண்டிப்பா மேலே போகலாம். இந்த இதை தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா 88,000 வரைக்கும் நம்ம டார்கெட் செட் பண்ணலாம். ஸோ பட் இப்போ வந்து கரண்டா என்ன நடக்குது, இன்னும் டீப்பா வந்து உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் வந்து அடுத்து வந்து ஒரு டைம் ஃப்ரேமா கீழே போகணும். அடுத்து சின்ன இதுல போகணும்னா இப்போ இந்த முதல்ல வந்து இங்க போனோம் அப்படின்னா முதல்ல இந்த இதை தாண்டணும், இந்த லெவலை தாண்டணும். பட் இங்க இருந்து வந்து செல் வந்து ஒரு ஷார்ட் டேர்மா திரும்ப வந்து செல் நடக்குது. இது ஏன் இங்க வருது அப்படின்னா, நான் சொல்லியிருக்க மாதிரி இது வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டில். ஸோ இந்த இடத்துல இருக்க ஆர்டர் பிளாக்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ இதை எடுத்துட்டு திரும்ப வந்து பிரைஸ் மேலே போகும். அப்படி பொறுமையா அப்படி இந்த டச் ஆகிட்டு திரும்ப மேலே போகும். சரியா, இதை எடுத்தோடனே நேரம் இங்க கீழே உடனே வந்துச்சுனால உடனே நேரம் மேலே போயிடாது. இங்க என்ன நடக்கலாம் அப்படின்னா இங்க இருக்க ஆர்டர் பிளாக்ஸை எடுத்துட்டு அப்படி பொறுமையா திரும்ப வந்து இல்லை ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் காட்டிட்டு திரும்ப அப்படியே பொறுமையா இது மேலே போகும். சரியா, ஸோ நம்ம இந்த கேண்டில் உருவாக்குற வரைக்கும் முதல்ல வெயிட் பண்ணணும். இந்த இங்க இருக்க செல் உருவாகி இங்க இருக்க லிக்விடிட்டி எல்லாம் எடுக்குதா, இல்லை எடுத்துட்டு எந்த இடத்துல திரும்ப ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணுதா எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க இருந்து என்ட்ரி எடுத்து தான் நம்ம மேலே போகணும். அடுத்து நான் 4 ஹவர் எடுத்தேன்னா 4 ஹவருக்கு வந்து 1 ஹவர் போக மாட்டேன். நான் ஒரு செட் ஆஃப் இது வச்சிருப்பேன். 4 ஹவர் வந்து என்னோட லோவர் டைம் ஃப்ரேம் வந்து 30 மினிட்ஸ், அதாவது ஒரு 6 மடங்கு கம்மியா இருக்கணும். ஒரு 4 ஹவர்ல ட்ரேட் எடுக்கிறேன்னா அதை விட 6 மடங்கு கம்மியா இருக்கிறதுல தான் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேவா, இப்போ வந்து நான் இதை மார்க் பண்ணிட்டேன். சரியா, மார்க் பண்ணிட்டு எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில், இப்போ லாஸ்டா உருவாக்க 30 மினிட்ஸ் கேண்டில் இதுதான் எனக்கு லாஸ்டா உருவான 30 மினிட்ஸ் கேண்டில். ஸோ இந்த கேண்டில்ல வந்து எனக்கு வந்து என்ன கன்ஃபர்மேஷன் சொல்லுது, அதாவது இப்போ வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகுதுன்னு நான் பார்த்துட்டேன். ஓகே, 30 மினிட்ஸ்லயும் எனக்கு செல் ஆச்சு அப்படின்னா, கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஓகே, இது வந்து கன்ஃபார்மா இந்த இது செல்லு தான் போகுதுன்ட்டு நான் ஒரு ஷார்ட் டேர்மா செல்லு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து என்னோட டார்கெட் வந்து ஒரு 3000 பாயிண்ட் ஹையர் டார்கெட் அப்படின்னா நான் வெயிட் பண்ணி எனக்கு வந்து இங்க இருந்து திரும்ப பை சிக்னல் திரும்பிடுச்சு அப்படின்னா நான் இங்க இருந்து திரும்ப ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இல்லை இது வரைக்கும் இதுல இருந்து இங்க இருந்து எனக்கு இதை தாண்டி கீழே வருது அப்படின்னா நான் ஒரு செல்லு ட்ரை பண்ணி இது வரைக்கும் செல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஷார்ட் ஒரு ஸ்கால்பருக்கு இது ஓகே. பட் நான் எடுப்பேனா நான் இந்த ட்ரேட் எடுக்க மாட்டேன். இந்த ட்ரேட்ல நான் ஒன்லி பை ட்ரேட் மட்டும் தான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு கரெக்டான செட்டப் கிடைச்சு இங்க இருக்க லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு திரும்ப வந்து மேலே போறதுக்கான ஒரு சரியான சிக்னல் கிடைச்சதுன்னா நான் இந்த இடத்துல பை மட்டும் தான் ட்ரை பண்ணுவேன். நான் செல்லு ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து இன்ட்ராடே ட்ரேடு, நான் வந்து ஒரு டீசென்டான ப்ராஃபிட் எதிர்பார்ப்பேன். என்னோட லொக்கேஷனுக்கு என்னோட ஸ்ட்ரக்சர் படி எல்லாமே ஓகே ஆகி வந்தா நான் அந்த ஒரு ட்ரேட் பண்ணுவேன் டைட் ஸ்டாப் லாஸ் வச்சு. இல்லைன்னா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். அதுல நான் கிளியரா இருப்பேன்.
ஓகேவா? அதனால இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 4 ஹவரை மார்க் பண்ணிட்டோம். 4 ஹவர் இதுக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் மூவ் ஆக போகுது. இதை விட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வேற விஷயம். பட் இது இப்போதைக்கு இதுக்குள்ளதான் மூவ் ஆக போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். பட் இப்போ வந்து இதுல செல்லுக்கான ஒரு இது காட்டியிருக்கு 4 ஹவர்ல. ஸோ 30 மினிட்ஸ்ல போயிட்டு இது உண்மையுமே செல்லு நடக்குதா இல்லை வந்து வேற ஏதாவது செல் நடக்குதா பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்ல வந்து இந்த கேண்டிலோட பாட்டத்துல இருந்து வந்து பை ஆகிற மாதிரி காட்டுது. சரியா? இப்போ 30 மினிட்ஸ் நம்ம மார்க் பண்ணிட்டோம். 30 மினிட்ஸ் மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம 5 மினிட்ஸ்ல போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக பார்ப்போம். 5 மினிட்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து 30 மினிட்ஸ்ல லோ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது. 5 மினிட்ஸ்ல வந்து இப்போதைக்கு பை ஆகிற மாதிரி காட்டுது. சரியா? ஸோ வந்து இது வந்து திரும்ப வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து இது பை ஆகுது. இது வந்து திரும்ப கீழே போதா இல்லை வந்து ஒரு செல் கேண்டில் ஃபார்ம் ஆகி இதுவாகுதா இந்த ஃபுல் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஒரு 2 கேண்டில் ஃபார்ம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்லை ஒரு 2 கேண்டில் ஃபார்ம் ஆகி ஃபுல்லாவே மேலே போகுது அப்படின்னா மேபி இது இங்க இருந்து பை ஆகி திரும்ப தான் அர்த்தம். இங்க பையா மேலே போகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை ஒரு 2 கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப வந்து செல்லுக்கான ரிஜெக்ஷன் காட்டுது. இதை உடச்சு கீழே போகுது அப்படின்னா இது வந்து கன்ஃபார்மா எங்க வரைக்கும் போகலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு கீழே போகலாம். இங்க இருக்க லிக்விடிட்டியை எடுக்க போகலாம். ஒன்று இந்த லிக்விடிட்டி எடுக்க போவோம். ஓகேவா? இல்லைன்னா பக்கத்தில் இருக்க இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கும் போகலாம். இந்த லிக்விடிட்டி எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி எடுத்துருச்சு. ஸோ இப்போதைக்கு வேலிடா இருக்கிற லிக்விடிட்டி இதுதான். ஓகேவா? இந்த லிக்விடிட்டியை இது எங்க ஆல்ரெடி ஒரு விக் வச்சு எடுத்துருச்சு. ஸோ இது இன்வேலிடு. ஸோ இப்போ இதுக்கு வேலிடா இருக்கிறது எதுனா இதுதான். இந்த லிக்விடிட்டி ஜோன் தான் வேலிடா இருக்கு. ஸோ இப்போ வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டு இங்க இருக்க 84,800 இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப வந்து அப்படியே பொறுமையா மேல போகலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு நல்ல திரும்பி இங்க வந்து திரும்பிட்டு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா இங்க ஒரு பை என்ட்ரி ட்ரை பண்ணி இங்க பக்கத்துலேயே அந்த ஸ்டாப் லாஸை இங்க எஸ்எல்ஆ வச்சு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து பார்க்கலாம். இப்படிதான் வந்து ஒரு ட்ரேடை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அனலைஸ் பண்ணி அது லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ன சிக்னல் கொடுக்குதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணி எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சருக்கு படி அனலைஸ் பண்ணி கேண்டில் கன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருந்து ஸ்ட்ரக்சரும் கரெக்டாக இருந்து அது ஒரு சப்போர்ட் ஏரியாவில் கீழ் லெவலில் இருந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது இந்த அவங்களோட மேனிப்புலேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் கேண்டில்ஸ் வந்து மேலே போகிறது மட்டும்தான் அப்படின்றத எல்லாத்தையும் முடிச்சு புரிஞ்சுக்கிட்டு எல்லா இதுவும் வந்து உங்க ஸ்ட்ரக்சர் படி உங்க அனலைஸ் படி உங்க ஸ்ட்ராட்டஜி படி எல்லாமே ஓகே ஆனால் மட்டும்தான் ட்ரேடு, இல்லையா நோ ட்ரேட். இதுதான் சிம்பிள். இதுதான் வந்து ஒரு ஜெயிக்கிறதுக்கான எளிமையான மந்திரமும் இதுதான். இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. இது எந்த அளவுக்கு பொறுமையா கடைபிடிக்கிறோம் அப்படின்றதுல தான் வந்து இதோட சீக்கிரட்டே இருக்கு. இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எல்லாத்தையும் ஒரு இதையும் விடாம எதையும் வந்து என்ன சொல்றது ஒரு ஸ்டெப்பையும் வந்து மிஸ் பண்ணிடாம எந்த அளவுக்கு கரெக்டா அதை ஃபாலோ பண்றோமோ அதுலதான் வந்து ஒரு வெற்றிக்கான சீக்கிரட்டே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுக்கறது என்னோட பெரிய விஷயமே கிடையாது. இது எப்படி சொல்றதுன்னா பசியில இருக்க ஒருத்தருக்கு நான் ஒரு நாள் மீன் கொடுக்கலாம் இல்ல 2 நாள் மீன் கொடுக்கலாம். எல்லா நாளும் நான் எல்லாருக்கும் போயிட்டு மீன் கொடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மீன் பிடிக்கிற வழியை கத்துக் கொடுக்குறேன். நீங்களே கத்துக்கிட்டு நீங்களே மீன் பிடிச்சிக்கோங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன கூட எதிர்பார்க்கணும் அவசியம் கிடையாது. நீங்க இந்த நான் போட்டிருக்க சிம்பிளான இந்த விஷயங்களை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வீடியோஸை வந்து இந்த அட்வான்ஸ் ட்ரேடிங் பேசிக் ட்ரேடிங் இந்த ஓரளவுக்கு வீடியோஸை பாத்தீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் உங்களுக்கு வந்து இதுல இருக்க சின்ன சின்ன டீப்பான சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல போறேன். இதை நீங்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன கூட ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. நீங்க போயிட்டு உங்க ஓனா வந்து எவ்வளவுக்குள்ள திரும்ப வந்து ஜேர்னல் பண்ணுங்க. ஜேர்னலிங் அப்படின்றது என்னன்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரேடு எதனால ஜெயிச்சிடும் இந்த ட்ரேட் எதனால ஃபெயிலியர் ஆனோம் அப்படின்ற ரீசனை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே பேப்பர் எடுத்து எழுதுங்க. இல்லைனா ஒரு மொபைல்லே ஒரு எக்ஸல் மாதிரி டைப் பண்ணிட்டு அதுக்கான ரீசனு எவ்வளவு ரிஸ்க் ரிவார்ட்ல அந்த ப்ராஃபிட் எடுத்தீங்க அந்த ட்ரேட் எடுத்தீங்க என்ன மனநிலையில் அந்த ட்ரேட் எடுத்தீங்க கான்ஃபிடென்ட்டா எடுத்தீங்களா இல்லை ஒரு பயத்தோடு எடுத்தீங்களா இல்லை போதான்னு பார்ப்போம் அப்படின்ற இதோடு எடுத்தீங்களா அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையும் எழுதிட்டே வாங்க. நீங்க தொடர்ந்து எழுதும் போது உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியும். ஒரே மாதிரி தப்பா திருப்பி திருப்பி பண்றோம், நம்ம வெயிட் பண்ணாம அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்தா இந்த திருப்பி பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அப்படி ஏதாவது வரும்போது அதை சரி பண்ணி அந்த தப்பை திரும்ப பண்ணாதீங்க. பண்ண தப்பை திரும்ப பண்ணாம புதுசா தப்பு பண்ணுங்க. இப்படிதான் வந்து வாழ்க்கையில வந்து கத்துக்க முடியும். இதை வந்து கத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நான் கொடுத்த விலைன்றது 9 வருஷங்கள் ஒரு 30 லட்ச ரூபாய். இதை நான் கத்துக்கிறதுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் செலவு பண்ண விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபாய். இதை நீங்களும் இவ்வளவு விலை கொடுத்து கத்துக்க வேணாம், இதை ஈஸியா கத்துக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த விலை கொடுத்ததுக்கான பாடத்தை வந்து நான் கத்துக்கிட்டேன். அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
தயவு செஞ்சு நீங்களும் எல்லாரும் ஒரு ஒரு வேலை, இது என்னை பொறுத்தவரை இது ரொம்ப பெரிய வேலை. ஒருத்தருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கலாம், பெரிய ரேஞ்ச் இருக்கலாம். பட் வந்து ஆனா வந்து இது தேவையில்லை. இது இவ்வளவு கொடுத்து தான் கத்துக்கணும் அவசியம் கிடையாது. இது இலவசமாக கத்துக்கோங்க அப்படின்றது தான் என்னோட இது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. தொடர்ந்து போர் அடிக்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப போர் அடிக்கும். இது என்ன சொல்றது, பாக்குறதுக்கு உங்களுக்கு நான் நடத்தும் போது ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த இதை உட்காந்து இந்த மூமெண்ட் எல்லாம் வெயிட் பண்ணி பாக்குறதுன்றது வந்து ரொம்ப போர் அடிக்கும். உங்க அப்படியே உட்காந்து உட்காந்து பார்க்கவே முடியாது. என்னடா இது ஒண்ணுமே போக மாட்டுது, எப்படா மேல போகும். இங்க பை போட்டுட்டு வெயிட் பண்ணுவீங்க, பை போட்டுட்டு கீழே, ஐயோ கீழே போகுது கீழே போகுது கீழே போய் நினைப்பீங்க. இங்க செல் போட்டு உட்காந்துருக்கும் போது எப்படா மேல போயிடுவோம் பயந்துட்டு உட்காந்துருப்பீங்க. இது வந்து அவ்வளவு போர் விடாம விஷயம், ஒரு பாக்குறதுக்கு ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு போர் அடிச்சாலும் அந்த போர்டமை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து ஹேண்டில் பண்ண கத்துக்கிறீங்களோ, உங்க கையை வந்து பொறுமையா வச்சுட்டு பை செல்ல பண்ணாம வெயிட் பண்றதுக்கு கத்துக்கிறீங்களோ, அதுதான் இதோட சீக்கிரட்டே. வேற எதுவுமே கிடையாது. இதை கத்துக்கிறது, ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறதுலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு புக்கு கத்துக் கொடுக்கும், ஒரு கோர்ஸ் கத்துக் கொடுக்கும், ஒரு குரு கத்துக் கொடுக்க முடியும். ஆனா வந்து இந்த பொறுமையை வந்து இது தெரிஞ்ச விஷயங்களை சரியா பண்றதுக்கான பொறுமையை நேரம் எடுத்துக்கிட்டு சரியான நேரத்துல பண்றதுன்றது வந்து அவங்கவுங்களோட தனித்திறமையில இருக்கு. இதுல மட்டும்தான் எல்லாரும் வேறுபட முடியும். வேற எதுவுமே இல்லை. இதுல சீக்கிரட்னு சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. இதுல உண்மையான சீக்கிரட் என்ன அப்படின்னா, எப்ப நீங்க சரியான எந்த டைம்ல ட்ரேட் எடுக்கிறீங்க, எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க, எங்க வெளியாகணும்னு தெரிஞ்சு ட்ரேட் எடுக்கிறீங்க, முடிவு எங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான், இலக்கு அமைச்ச பிறகுதான் நீங்க இதுவே ஆகணும், இப்போ பயணத்தை ஆரம்பிக்கணும். நான் போற போக்குல போறேன், இலக்கு வரும்போது நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அந்த இலக்கு வந்து சிறப்பா இருக்காது. என்னோட டார்கெட் இங்க தான் இருக்கு, நான் இங்க என்ட்ரி ஆக போறேன். இந்த என்ட்ரி ஆகிற இடத்துல எனக்கு இத்தனை இத்தனை விஷயங்கள் சாதகமா இருக்கு, அதனால இது வரைக்கும் நான் ரிஸ்க் எடுக்க பார்க்க போறேன். இங்க வரைக்கும் போயிட்டு வெளியாச்சுன்னா நான் வெளியாடுவேன். இல்லையா, நான் இதை வெயிட் பண்றேன், இது பை ஆக போகுது, ஓவராலா அது பையில இருக்கு, ஸோ பை ரேஞ்சில் இருக்கு, ஸோ இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா மேபி ரிஜெக்ஷன் ஆகி இந்த வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இங்கே தான் மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஸ்டாப் லாஸ் வரலாம். எல்லாரும் ஸ்டாப் லாஸ் போகிற இடத்துல நான் என்ட்ரியாக வெயிட் பண்ணுறேன். இங்கே ட்ரேட் கிடைச்சதுன்னா நான் எடுக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் வெயிட் பண்ணுறேன், முடிஞ்சு போச்சு. இப்படி சிம்பிளாக இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டேர்மில் நீங்கள் ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு ஒரு இதுவாக சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த ஸ்கால்பிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது மற்ற இடத்துலலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. மற்ற இடத்துல நம்ம பழையபடி ஃபாலோ பண்ற அந்த ட்ரெண்ட் லைனு, பேசிக் பிக்கர் டைம் ஃப்ரேம்ல இருந்து ஒரு ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி அடுத்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கு. பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா கீ லெவல்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு இது நடக்குது, இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் மாதிரி நடக்குது. இப்படி வந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்திருக்கு, திரும்ப இங்க இது பண்ணிட்டு திரும்ப கீழே போகுது. ஸோ இங்க ஃபார்ம் ஆகிறதுக்கும் இங்க ஃபார்ம் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய சைஸு ப்ளஸ் இங்க இருந்து எப்படி ரியாக்ஷன் பண்ணுது, இதை உடச்சிட்டு கீழே போதா இல்லை இதுக்குள்ளேயே திரும்ப மேலே வருதா அப்படின்றது. இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இது ஒரு ரேஞ்சா உருவாயிடுச்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத கவனிச்சு இந்த இடத்துக்கு வந்தா பை, இந்த இடத்துக்கு போனா ஒரு செல்லு ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், சிம்பிள், இவ்வளவுதான். இதான் பண்ண முடியும். இதை உடைச்சிட்டு மேலே போச்சு அப்படின்னா திரும்ப வர வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த இடத்துல திரும்ப சப்போர்ட் எடுக்கும், இங்க பை பண்ணுங்க, அடுத்த டார்கெட்டை இங்க செட் பண்ணுங்க. வெரி சிம்பிள். நம்ம பண்ண வேண்டியது வெயிட் பண்ணி இந்த இடத்துல என்ன கேண்டில்ஸ் ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன என்ட்ரி ட்ரை பண்ணி டைட் எஸ்எல் வச்சு நம்ம ட்ரை பண்ண வேண்டியதான். இதை தான் திரும்ப திரும்ப பண்ணணும். நம்ம இதை கரெக்டா எஸ்எல் வந்து சிம்பிளா வச்சுட்டு எஸ்எல் வந்து 1%, ஒரு டார்கெட்டை வந்து 5% வச்சுட்டு ட்ரேட் எடுத்துட்டே இருக்கும்போது ட்ரேடு ஃபெயிலியர் ஆகுதோ இதுவாகுதோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க அதுல பார்க்க வேண்டியது, நீங்க உங்க ரூல்ஸை வந்து மீறாம இருந்தீங்களா, உங்க ஸ்ட்ரக்சரை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்களா, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணீங்களா அப்படின்றத மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. லாங் டேர்ம்ல அது வெற்றியா மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு எடுக்கிற ஒரு ட்ரேடு வந்து வெற்றி தோல்வி அது மாறி மாறி வரலாம். ஆனா ஒரு லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். அது உடனே தெரியாது, ஒரு வருஷம் 2 வருஷம் டைம் எடுக்கும். பொறுமையா பார்த்து பண்ணுங்க. இன்னொரு விஷயம், ஒரு ட்ரேட் எடுக்கும்போது சில விஷயங்கள் இருக்கு. அது என்னென்ன விஷயம்னா, அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல சில விஷயங்கள் இருக்கு. அதை நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஒரு ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது இவ்வளவுதான். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எமோஷன் இது பண்றது வந்து அது வேற விஷயங்கள். அதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ சொல்றேன், பார்க்கலாம். ஓகே கேஷ், பாய். ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லபடியா ட்ரேட் பண்ணுங்க.